ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்களுடைய அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கங்குவா படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அடுத்ததாக சுதா கொங்கரா அவர்களுடைய டைரக்ஷனில் சூர்யா 43 படமான புறநானூறு படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் கம்ப்ளீட்டான நிலையில் படத்தோட ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்துட்டு வருது. அந்த வகையில் அடுத்ததாக சூர்யா அவர்களுடைய 44வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய 44வது படத்தை அயலான் படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளிவந்திருக்கு. அயலான் படத்தோட டைரக்டரான ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களை சந்திச்சு ஒரு கதையை சொன்னதாகவும், அந்த ஒரு கதையும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு ஸ்டோரியை சூர்யா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பாலிவுட்ல கர்ணன் அப்படிங்கிற படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்களுடைய அடுத்த படத்தை அயலான் படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.